ஹலோ ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா டிராகன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் நேற்று தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன், அனுபமா பரமேஸ்வரன், கைது லஹோரா, ஜார்ஜ் மரியான், மிஷ்கின், அதே மாதிரி கௌதம் வாசுதேவ் மேனன், இந்த சித்து பிளாக் சித்து அண்ட் அர்ஷத் கான் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லியோ ஜோன்ஸ் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் காமெடி ராங்காம் ஜானர்ல எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இது. மெயினாக இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல பிரதீப் ரங்கநாதன் ஸ்கூல்ல வர மாதிரி ஒரு கேரக்டர் தான், அந்த ஸ்கூல் பாய் கேரக்டர் தான். இப்போ ஸ்கூல்ல ஒரு பொண்ணை லவ் பண்றாரு 12th ஸ்டாண்டர்ட்ல. பட் அந்த பொண்ணு வந்து நான் உன்னை லவ் பண்ணல, நான் உன்னை கைட்டி விட்டுறேன், நான் வேற ஒரு ரகடு பாய் தான் லவ் பண்றேன், அவன் அரியதெல்லாம் வச்சிருந்தா, அவன் சரியா படிக்காம ஃபெயில்லாம் ஆனா கூட பரவாயில்ல, பட் அவன் நல்லா ரகடா இருக்கான், பிளே பாயா இருந்தாலும் நல்லா 4 பேர் அடிப்பான், பட் நீ ரொம்ப பலமா இருக்க, நல்லா படிச்சா மட்டும் போதுமா, எனக்கு அந்த மாதிரி பையன் தான் வேணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப இவர் பிரதீப் ரங்கநாதன் அவர் ஃப்ரெண்டு விஜய் சித்து கிட்ட சொல்றாரு, ஏண்டா அப்ப இனிமேல் பழமா இருந்தா எந்த பொண்ணுக்கும் பிடிக்காதுன்னா அப்ப இனிமேல் நானும் ரகடா மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போறாரு. போயிட்டு அந்த பொண்ணு அவன் என்னென்ன காரணத்துக்காக விட்டுதுன்னா, நீ பழமா இருக்க, நல்லா படிக்கிற, அதுக்காகவும் நான் அப்படியே பிரேக்கப் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அந்த ஸ்கூல்ல ஃபெயிலியர் ஆன அந்த ஃபெயிலியருக்காக காலேஜ்ல போய் படிக்கவே மாட்டாரு, 48 அரியர் வைக்கிறாரு, ரொம்ப ரகடா சுத்திட்டு இருக்காரு. அப்ப அனுபமா பரமேஸ்வரன் அவங்களோட அந்த ஒரு கூட படிக்கிற பொண்ணை லவ் பண்றாரு. லவ் பண்ணி அவர் லைஃப் நல்லா போயிருந்தது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே 48 அரியரோட அவர் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணாம வெளியே வராரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அனுபமா பரமேஸ்வரன் எனக்கு வேற ஒரு இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, அதனால அவங்க பிரேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த பிரேக்கப்ல ரொம்ப உடஞ்சி போன அவரு அவங்க பிரேக்கப் பண்ணும்போது சொல்றாங்க, எனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள 1,20,000 கிட்ட சம்பாதிக்கிறாரு அப்படின்றது. அதனால பிரதீப் ரங்கநாதன் என்ன பண்றாருன்னா விஜய் சேது கிட்ட கேட்கிறாரு, அவரை விட அந்த 1,21,000 ஒரு ரூபாய் அதிகமா நான் சம்பாதிக்கணும், ஒரு 1000 ரூபாய் அதிகமாவே நான் சம்பாதிக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா விஜய் சேது சொல்றாரு, இவங்க ஆல்ரெடி 48 அரியர் இருக்கு, எப்போ 1,20,000 அதுக்குள்ள சம்பாதிக்க முடியும் எடுத்தோடனே, அந்த மாதிரிலாம் பாசிபிள் கிடையாதுடா அப்படின்றாரு. அதுல ரொம்ப வெக்ஸ் ஆகி இருக்கு, இவரு என்ன பண்றது, அரியரை கிளியர் பண்ணாலும் நம்மளால இவ்வளவு சம்பளம் இதுவரை வாங்க முடியாது, பட் அந்த சேலஞ்சில் அந்த பொண்ணு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் அன்எக்ஸ்பெக்டடா ஒருத்தர் மீட் பண்றாரு. அந்த பர்சன் வந்து இவருக்கு வந்து ஒரு கன்சல்டன்சி ஒன்று அரேஞ்ச் பண்றாரு. அங்கே போய் பிளேஸ்மெண்ட்ல காசு கொடுத்து அவங்களுக்கு ஃபேக் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து டிகிரியும் கொடுத்துருவாங்க, ஒரு நல்ல ஜாபும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஜாபும் அவங்க பிளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துல போய் வேறாரு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய் கிட்ட கொடுத்து ஃபேக் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி ஒரு பெரிய கம்பெனில 1,30,000 சம்பளத்துக்கு ஜாயின் பண்றாரு. அவரோட லைஃப் நல்லா போயிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவர் வந்து ஃபேக்கா தான் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்து இவ்வளவு பெரிய ஜாப்ல உட்காந்துட்டு இருக்காருன்றது மிஷ்கினுக்கு தெரிய வருது. ஸோ இதை கண்டுபிடிச்சு மிஷ்கின் என்ன சொல்றாருன்னா, லைக் நீங்க போயிட்டு அகைன் இந்த 48 அரியரை நீ எழுதிட்டு ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள ஒரே ஸ்டேஜ்ல எழுதிட்டு நீ போயிட்டேன்னா இதை நான் உன் எம்டி கிட்ட சொல்ல மாட்டேன், இல்லைன்னு சொன்னா உன்னோட கெரியரே போவோம் அப்படின்றாரு மிஷ்கின். இதை ஏத்துட்டு பிரதீப் ரங்கநாதன் வந்து பாத்தீங்கன்னா அந்த 48 அரியரை வந்து பாத்தீங்கன்னா எழுதுறதுக்காக திரும்பி காலேஜ் போறாரு. ஒரு 3 மந்த்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்து அந்த 3 மந்த்ஸ்ல அவர் வந்து இந்த டிகிரியை முடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ரொம்ப கதையே நான் ஒரு பெருசா சொன்ன மாதிரி இருக்கும், ஒரு பாதி படத்தை சொன்ன மாதிரி, பட் இதுதான் கதை. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட் தான் அது உண்மையிலே. மெயினாக அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா சூப்பராக, ரொம்ப நல்லா நீட்டாகவே நடிச்சிருந்தாரு. படம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேரக்டராகவே பண்ணியிருந்தாரு அவருக்கான. இந்த மாதிரியான அந்த ஒரு காலேஜ் பாய் கேரக்டர், இந்த மாதிரியான அந்த ஒரு சூப் பாய் கேரக்டர் அவர் ரொம்ப சூட் ஆகும். ஏன்னா லவ் டுடே படத்துலேயே பார்த்துருப்போம், பிரமாதமாக பின்னி படத்தில் எடுத்திருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இல்லை, ரொம்ப நல்லா நீட்டாக அவரோட ஹியூமராக இருக்கட்டும், அவரோட அந்த பாடி லாங்குவேஜ், அந்த காமெடி சீன்ஸாக இருக்கட்டும், கொஞ்சம் எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும், லைக் எல்லாமே அந்த டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், பிரமாதமாக ஃபைட் சீன்ஸ் இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப செமையாக பண்ணியிருந்தாரு பிரதீப் ரங்கநாதன். ரொம்ப நல்லா இருந்தது அவரோட ஆக்டிங் இந்த படத்தில். அதே மாதிரி அனுபமா பரமேஸ்வரன் நம்ம வந்து ஒரு ஹீரோயின் ரோல் தான், ரொம்ப நல்லா இருந்தது அவங்க கேரக்டர், ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ரோல். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அந்த அளவுக்கு உங்களுக்கு கோப் இல்லைனா கூட செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமான ஒரு கேரக்டர், ஒரு ப்ரொஃபஸர்ல கேரக்டர்ல வராங்க செகண்ட் ஹாஃப்ல, ரொம்ப நீட்டா பண்ணியிருக்காங்க அவங்களோட ரோல். அதே மாதிரி கைது லஹோர் அவங்க இந்த படத்துல வந்து ஒரு செகண்ட் ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சிம்பிளான நீட்டான ஒரு கேரக்டர், ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாங்க. மெயினா விஜய் சித்து அவருக்கு இந்த படத்துல வந்து நல்ல ஒரு கேரக்டர், ஏன்னா வந்து பிரதீப் ரங்கநாதனோட ஃப்ரெண்டு கேரக்டர், ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர், ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு. ஒரு ஓவர் ஆக்டிங் அதெல்லாம் எதுவும் போகாம ரொம்ப நல்லா நீட்டா அந்த கேரக்டர் என்ன தேவையோ கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி அர்ஷத் கான் அவரு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டி டிராகன் அப்படின்ற ஒரு சின்ன கேரக்டர்ல வராரு செகண்ட் ஹாஃப்ல. நல்லா இருந்தது அவரோட கேரக்டர், உண்டு நல்லா நீட்டா வந்து பிளஸ் ஒரு டான்ஸ் எல்லாம் பயங்கரமா ஆடுறாரு, ஆக்டிங்லாம் அது நல்லா இருக்கு. சும்மா அந்த யூடியூப்ல பார்த்த மாதிரி இல்லாம ரியல் ரொம்ப நல்லா பண்றாரு படங்கள்ல. கண்டிப்பா அவருக்கு நிறைய நல்ல படங்கள்ல ஒரு சின்ன சின்ன சைட் ஆர்டிஸ்ட் ரோல் பிளஸ் ஒரு காமெடி ரோல் கூட அவர் கொடுக்கலாம். அதே மாதிரி ஜார்ஜ் மரியான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனுக்கு அப்பாவும் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஃபாதர் ரோல், ரொம்ப சூப்பரா இருந்த உண்மையில ஒரு கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டான் படத்துல வர அவர் கேரக்டர், சமுத்திரக்கனியோட கேரக்டர் அப்படியே ஆப்போசிட் கேரக்டர் மாதிரி இருக்கும். பட் ஆனால் ரொம்ப இது மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஃபாதரா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு இன்னசென்ட் ஃபாதர் கேரக்டர் ரொம்ப நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாரு ஜார்ஜ் மரியான். அதே மாதிரி மிஷ்கின் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஹெச்ஓடி ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு, ரொம்ப சூப்பரா இருந்தது அவரோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா. செம கேரக்டர். நான் ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி பார்த்தேன், பட் ஆனால் ஒரு படத்துல நமக்கு போக போக புரிஞ்சிடும் இந்த படம் நம்ம இந்த மாதிரி படங்கள் நிறைய பார்த்துருக்கோம். எனக்கு வந்து புரிஞ்சிச்சு
இது நெகட்டிவ் கேரக்டர் கிடையாது, படத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர் தான். பட் அப்படி ஒரு நெகட்டிவ் மாதிரி படத்துல கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா மிஷ்கின் கேரக்டர் ரொம்ப பிரமாதமான ஒரு கேரக்டர். டேரக்டர் சூப்பரா டிசைன் பண்ணியிருந்தாரு ஒரு கேரக்டர். மிஷ்கின் ரொம்ப பிரமாதமா நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி கௌதம் வாசுதேவ் மேனன் அவர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்பரேட் ஹெட்டா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் படத்துல கௌதம் மேனன். ஒரு 3-4 சீன் தான் வராது, பட் அது எல்லாமே முக்கியமான ஒரு சீன்ஸ். ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி கே.எஸ். ரவிக்குமார் அவரும் இந்த படத்துல வந்து ஒரு சின்ன ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு செகண்ட் ஹீரோயின் அப்பாவா ஒரு ரோல். ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அவருமே ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு. மெயினா ஸ்னேகா, இவானா, அதே மாதிரி அஸ்வந்த் மாரிமுத்து இவங்க எல்லாமே சின்ன சின்ன கேமியோ வராங்க படத்துல. சும்மா ஒரு சீன் தான். ஸோ அவங்க ரோலுமே ரொம்ப நல்லா இருந்தது படத்துல. அதே மாதிரி லியோன் ஜோன்ஸோட மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா படத்துல சாங்ஸ் எல்லாமே எனக்கு பொறுத்த வரைக்கும் பிரமாதமா இருக்கு. ரொம்ப நிறைய சாங்ஸ் வந்து ரிப்பீட்டட் மெம்பர் தான். அது மாதிரி சிம்புவோட பாட்டு ஏண்டி என்னை விட்டு போனோம் அந்த சாங்லாம் வந்து திரும்ப திரும்ப கேட்கலாம். அந்த மாதிரி இருக்கும் மியூசிக் அவர்கிட்ட இருந்து. சாங்ஸும் சிம்பு பயங்கரமா பாடிட்டு அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா நீட்டா போட்டிருக்காரு லியோன் ஜோன்ஸ். பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய இடங்கள்ல சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது இந்த படத்துல. நீட்டா இருந்தது அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பண்ண அந்த படமே வந்து ஓமை கடவுளை படத்திலே பார்த்துப்போம். லியோன் ஜோன்ஸோட அந்த ஒரு மியூசிக் அண்ட் சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி இருக்குன்றது அந்த மாதிரி ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தார் லியோ ஜோன்ஸ் அவரோட மியூசிக்ல. அதே மாதிரி நிக்கேத் பொம்மிரெட்டி அவரோட சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ரொம்ப ஃப்ரேம்ஸ்லாம் ரிச் அண்ட் கலர்ஃபுல்லாக ரொம்ப நீட்டாக இருக்கு. ஒவ்வொரு கட்ஸுமே அவ்வளோ சூப்பராக இருந்து ப்ளஸ் இந்த ஒரு காலேஜ் சீன்ஸ் ஆகிறது ரொம்ப ரிச் அண்ட் விஷுவலான கலர். ஆனால் நல்ல பட்ஜெட் நிறைய போட்டு நிறைய செலவு பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்ச கூட படத்தில் பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீன் ரொம்ப அவ்வளோ பழிச்சுட்டு இருக்கு. அதே மாதிரி பிரதீப் பி ராகோட எடிட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு 2.5 மணி நேரத்துக்கு கிறிஸ்பா நீட்டா கட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 2.5 மணி நேரமே இப்போ வர படங்களுக்கு இதுக்கு ஒரு பெரிய டியூரேஷன் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். பட் ஆனால் அந்த 2.5 மணி நேரம் பெருசாக நமக்கு லேக் அடிக்காத அளவுக்கு கதைக்கு என்ன தேவையான விஷயங்கள் நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு சீன்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி உள்ள போட்டுருக்காரு. ரொம்ப நல்லா சூப்பராக இருந்த ஒரு எடிட்டிங்கும். மெயினாக டேரக்டர் அஸ்வந்த் மாரிமுத்து ஒரு ஃபர்ஸ்ட் ஓமை கடவுளை படம் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட ஃபர்ஸ்ட் படமே அவ்வளோ சூப்பராக எனக்கு பிடிச்சிருந்து. ரொம்ப நல்லாவும் அவ்வளோ நீட்டாக இருக்கும் அந்த ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவி. அப்பவே ஒரு நல்ல ஒரு பெரிய சூப்பரான ஒரு டேரக்டர் வருவார் அப்படின்னு நான் பார்த்தேன். ரொம்ப வருஷம் ஒரு 3 to 4 years கேப்புக்கு அப்புறம் தான் இந்த படம் அவரோட படம் செகண்ட் படமா அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி தெலுங்குல ஒரு படம் பண்ணாரு செகண்ட் படமா. அது வந்து ஓமை கடவுளையோட ஒரு தெலுங்கு ரீமேக். பட் இது அவரோட தேர்ட் படம் சொல்ல போனா. ஆக்சுவலி அவரோட டேரக்ஷன்ல தேர்ட் படம். ரொம்ப பிரமாதமா இருந்தது படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து அவரோட டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு நீட்டான ஒரு ஸ்டோரி ஒன்று எடுத்துக்கிட்டாரு. இந்த படத்தோட கதை அவ்வளவு நீட்டான ஒரு கதை. நம்மளும் வந்து நிறைய இந்த படமா இருக்குமோ அந்த படமா இருக்குமோ அந்த படம் இந்த படமா இருக்குமோ அப்படிலாம் நம்ம நிறைய இதுக்கு முன்னாடி டிபேட் பண்ணியிருந்தோம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. பட் ஆனால் இது வந்து எல்லாமே கலந்த ஒரு படம் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துட்டு போகலாம். பட் ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு இந்த படத்துல. அது வந்து நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா நீட்டா போடுது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே சரி அவ்வளவு சூப்பரா எப்படிலாம் ஒரு இந்த மாதிரி ஒரு சீட் பண்ணி ஒரு கார்பரேட் குள்ள போறாரு அந்த சீன்ஸ்லாம் அவ்வளவு நீட்டா வந்து ரைட் பண்ணியிருந்தாரு. அவரோட ஸ்கிரீன் பிளேல இன்ட்ரெஸ்டிங்கா பிளஸ் நிறைய காமெடி சீன்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. செகண்ட் ஹாஃப்லயும் கொஞ்சம் அந்த ஒரு எமோஷனல் சீன்ஸ் அந்த மாதிரி அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் பிளஸ் அந்த ஒரு கிளைமேக்ஸை நல்லா வச்ச விதம் வேற மாதிரி கூட இந்த படத்தோட ஒரு கிளைமேக்ஸ் முடிச்சுக்கலாம் ஆல்டர்னேட் கிளைமேக்ஸ். பட் இது ஒரு நல்ல கிளைமேக்ஸ் பிளஸ் இது நம்ம வந்து ஸோ இன்னும் பாசிட்டிவான ஒரு கிளைமேக்ஸ்ல முடிச்சிருந்தா அது வந்து அவர் மனசுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காது அந்த டேரக்டருக்கு. ஏன்னா எதை சொல்ல வராதோ அது சொல்ல முடியாம போயிருக்கும். அதனால அவர் வச்ச கிளைமேக்ஸ் ஒரு சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் தான் அந்த படத்துல. ரொம்ப பிரமாதமா அந்த ரைட்டிங் எல்லா இடமும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே எனக்கு அவ்வளவு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கு. டுவர்ட்ஸ் த செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு காலேஜ் சீன்ஸ் எல்லாம் லைட்டா அப்படி ஒரு லேக் அடிக்கிற மாதிரி இருந்தா கூட நிறைய அந்த எமோஷனல் மூமெண்ட்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள வச்சு நம்ம அப்படி எமோஷனலா கனெக்ட் ஆக வச்சு ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருந்தாரு. மெயினா அந்த படத்துல பிரதீப் ரங்கநாதனோட கேரக்டர் ஒவ்வொரு பசங்களோட அவங்க லைஃப்ல ஒவ்வொரு பேஸ் ஆஃப் லைஃப்ல நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இதை நம்ம அனுபவிச்சிருப்போம். ஸ்கூலோ காலேஜோ அந்த ஒவ்வொரு சீன்ஸுமே நம்ம லைஃப் ஏதோ ஒரு இடத்துல நடந்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நிறைய அவரோட கேரக்டர் வந்து எல்லா யங்ஸ்டர்ஸுமே அவ்வளோ கனெக்ட் ஆகும். அதனால இந்த படத்தை இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் அப்படி கொண்டாடுறாங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா. ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடேல அடிச்சு ஜெயிச்சிட்டாரு. அதனால இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தியேட்டர்ல அப்படி எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா ஒரு ஷார்ட் வெற்றி ஒரு நல்ல பிளாக் பஸ்டர் தான். ஸோ இந்த படத்தை அப்ப விடாமுயற்சியோட இதை வந்து கிளாஷ் விட்டுருக்கலாம். பட் அப்ப வேணான்னு தனியா இப்ப விட்டுருந்தாங்க. அப்ப விட்டுருந்தாங்கன்னா அந்த படம் போயிட்டு இருக்கும். ஆனா இது வந்து செம சோலோவா இப்ப நிலவுக்கு நிறைய என்மேல் கோபம் அந்த படத்தோட அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் இந்த படம் இன்னும் பெரிய பிளாக் பஸ்டரா இன்னும் நிறைய நல்ல ஸ்கிரீன்ஸும் கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நம்புறேன். நிறைய இடங்கள்ல வந்து சீன்ஸ் எல்லாம் பிரமாதமா ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா மெயின் அஸ்வந்த் மாரிமுத்து கிட்ட இருக்கவரோட ஸ்டைல் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய அந்த எமோஷன்ஸை வந்து ஆடியன்ஸ் கிட்ட கேரி அவுட் பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட். அவரோட ரைட்டிங்ல இருக்கட்டும் அவரோட ஸ்கிரீன் பிளே இருக்கட்டும். ஏன்னா நம்ம அவரோட ஃபர்ஸ்ட் படத்திலே பார்த்திருப்போம் அந்த அளவுக்கு எமோஷனல் வந்து கனெக்ட் ஆகும். அது மாதிரி இந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஒரு காமன் மேன் லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இது காமனா நிறைய பேர் லைஃப்ல இந்த விஷயங்கள் நடக்கும். ஈவன் இந்த படத்துல ஒரு கொஞ்சம் சீன்ஸ் வந்து என் லைஃப்ல பர்சனலா நடந்த விஷயம் அந்த மாதிரி எல்லாருமே நடந்திருக்கனால நமக்கு வந்து ரொம்ப அந்த எமோஷனலா வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். மெயினா யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படம். ரொம்ப நல்லா நீட்டா சூப்பராகவும் கொடுத்திருந்தாரு. ஓவராலா வந்து ஒரு நல்ல ஒரு பேக்கேஜா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் போய் ஜாலியா போய் தியேட்டர்ல இந்த வீக்கெண்டுக்கு போய் பார்க்கலாம். ஒரு நல்ல நீட்டா ஒரு வாட்ச் டிக்கெட் கிடைச்சா போய் பாருங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே ரொம்ப ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படம். கண்டிப்பா அந்த படம் தியேட்டர்ல பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தான படம். கண்டிப்பா ஒரு நீட்டான ஒரு வாட்ச். ஒரு நாளுக்கு அப்புறம் நல்ல ஒரு கலகலன்னு ஒரு ஜாலி கலந்த ஒரு 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 எமோஷனல் லவ் ஸ்டோரி கம் ஃபேமிலி ட்ராமா பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்தது. ஸோ இந்த படத்தோட ஜேர்னரை எக்ஸாக்டா சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒரு நீட்டான ஒரு படம். மிஷ்கினோட கேரக்டர்
பிரமாதமா இருந்தது. அதனால அந்த படம் பாருங்க தெரியும். பிரதீப் ரங்கநாதன் அந்த மிஷனுக்கு கான் அந்த ஒரு சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா சூப்பரா இருந்தது. உண்மையில அர்ஷத் கான் அதே மாதிரி விஜய் சித்து இவங்க வந்து ரொம்ப ப்ராப்பரா யூஸ் பண்ணிருந்தாரு. சும்மா ஒரு பேருக்குன்னு ஒரு கேரக்டரா உள்ள போடாம டேரக்டர் அவங்க 2 பேரும் ஒரு கேரக்டர் ரொம்ப சூப்பரா டிசைன் பண்ணியிருந்தாரு. அவங்க ரொம்ப பிரமாதமா நடிச்சிருந்தாங்க படத்துல. உண்மையா ரொம்ப நிறைய படங்கள் நடிச்ச ஒரு ஆக்டர் மாதிரி நடிச்சிருந்தாங்க. பிரமாதமா கண்டிப்பா இவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கு. கண்டிப்பா அஸ்வின் மாரிமுத்து அடுத்து வந்து எஸ்டிஆர் வச்சு ஒரு படம் பண்ண போறது ஃபேண்டசி படம்னாங்க. ஸோ அஸ்வின் மாரிமுத்து மாதிரி நல்ல யங் டேரக்டர்ஸ் இந்த மாதிரி நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் எடுத்து பேக் டு பேக் நல்லா தமிழ் சினிமா கொடுக்குறது. தமிழ் சினிமாவில் இன்னும் நிறைய நல்ல படங்கள் வரதுக்கும் இருக்கும். இந்த படம் ஒரு யூஸ்வல் நார்மல் ஸ்டோரி தான். பட் நார்மல் கமர்ஷியல் ஸ்டோரி தான். பட் ஆடியன்ஸ்க்கு நல்ல ஒரு எங்கேஜிங்காகவும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தியேட்டர் போய் பார்க்குறது நல்ல கமர்ஷியல் பேக்கேஜாக கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்துல ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 7.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான் நல்ல ஒரு நீட்டான ஒரு வாட்ச் இது. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம் தாராளமா. ஸோ என்னை பொறுத்த நெகட்டிவ்னு இந்த படத்துல சொல்றதுக்கு பெருசா எனக்கு எதுவும் இல்லை. படத்துல ஒரு சில இடங்கள்ல சின்ன சின்ன இடங்கள்ல லைட்டான ஒரு டல் மூமெண்ட் மாதிரி லேக் அடிக்குது. பட் ஆனால் நிறைய இடங்கள்ல பாசிட்டிவ் இருக்கனால அந்த ஒரு டல் எலிமெண்ட்ஸே மறந்து போயிடுதுன்றதுனால ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு தியேட்டர் வாட்ச் கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.